அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற இல்லையா? இத்தனை நாள் நம்ம வேற ஊரு இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தா வரும்போது ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்கிற முதலி அதோட பிரச்சனை. அக்கத்துக்கு பொண்ணு காப்பாற்றி வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிருச்சா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியாட்டாக இருக்கு. இப்ப பொம்மை இல்லையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? என் தம்பி, பக்கத்து ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியா? ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு. என்ன வாக்கியா சண்டை இருக்கு? நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. இப்ப நீ கையை பிடிச்சி இழுத்ததுனால புதுசா தகராறு. என்ன தகராறு? நான் சரியா பேசுறேன். ரொம்ப கரெக்ட் கரெக்ட். ஊரை விட்டு என்ன ஊரை விட்டு? பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா? என்ன கையை பிடிச்சி இழுத்தியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும் பையா. கேப்புறா பேசுங்க. என்ன கேப்புலாம் பேசுங்க. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கி. என்ன விடு, பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம். மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஆனா நான் அதை பண்ணல. சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட். ஆனா நீங்க என்னடா எனக்கு பிச்சை போடுறீங்க. நாட்டாம பஞ்சாயத்து போய் கிழித்தாரு. நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. இப்ப என்னதான் சொல்ற? இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இவன் ஆட்டா கொடுக்கிற தைரியத்துல அத்துமீறி நடந்துக்கிறான். வர வர ஆம்பளைங்கிற மரியாதை இல்லாம போச்சு. ஏண்டி அநியாயமா போய் பேசுற? ஆமாண்டி, இத்தனை வருஷமா சேர்ந்து வாழ்ற. நான் ஆம்பளையா இல்லையாங்கிறது தெரியாது உனக்கு? நான் தான் நீ என்ன சொல்ற? நிச்சயமா இவங்க நான் வாழ மாட்டேன். ஆத்தா இவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டாலும் அப்படியே மனத்து மனத்து. என்னடி மனத்தேன்? என்னங்கிற நீ? அது சும்மா இல்லையா? வாழ மாட்டேன்னு சொல்றதுக்கு என்னையா காரணம்? சட்டி மட்டி கழுவவில்லை, சமையல் செய்வதில்லை. சட்டி மட்டி கழுவவில்லை, சமையல் செய்வதில்லை. வெட்டி பயம் மகள கட்டி வைக்க கேடு ஊருக்குள்ள வரத்த போல காலியா இருக்கு விதவைய போல. நான் வெகு பணத்தா இழந்து விட்டேன் பொண்டாட்டியால. நான் வெகு பணத்தா இழந்து விட்டேன் பொண்டாட்டியால. இந்த பெரிய புகார் குழந்தை எங்க ஆட்டா அப்பனுக்கு அள்ளி கொடுத்து கொடுத்து ஐயோ ஆயிடுறாங்க. புகார் முடியா? என்ன சொல்ற? இந்த ஆளு கூட ஒரு மனசு வாழ்வாளா? ராத்திரி இல்ல பகல் இல்ல என்ன போட்டு என்ன அடிக்கிறாங்க. வாய மூடி. பொண்டாட்டி அவ புதுசா அடிக்காம ஊர்ல உள்ளவன் அடிப்பா. நான் தான் சுமாரு நீ சொல்லுக்குள்ள பணியாரம் போல நீக்கிற போல அடிப்பேன், பணங்க போல நீக்கிற மாதிரி அடிப்பேன். இல்ல இவ பண்ற அநியாயத்துக்கு மடியை தூக்கி கொஞ்சுவாங்க. ஆமா, மடியை தூக்கி கொஞ்சிட்டாலும் அப்படியே கிணங்குறா இருக்கும். அப்படி என்ன அநியாயம் பண்ணுச்சு? கஞ்சிக்கு பணம் கொடுத்தா கரவாண்டு கஞ்சிக்கு பணம் கொடுத்தா கரவாண்டு காணாத நேரத்தில் சினிமாவுக்கு போயிட்டுறான். ஆடி ஓடித்த பாதித்த பணம் எல்லாம் பட்டு இந்த அடங்காத சிறுக்கியால அவமானமாச்சு. இந்த அடங்காத சிறுக்கியால அவமானமாச்சு. தனக்கு காசுக்கார வழி இல்ல, அக்கறைய மட்டும் பேச தெரியுது. ஒண்ணுமே கொடுக்க இல்லையா? ஆமா, எனக்கு கொடுத்தாரு. உண்டாக்கு குட்டியான வாங்கி தர கூட பத்து இல்ல. ஒரு பிள்ளைய பத்து கொடுக்க கூட வழி தெரியாது. சம்பாதிக்கிறது என்னதான் பண்றான்? அள்ளி அள்ளி கொடுக்கறானே. அப்படியெல்லாம் சொல்லிட்டா எப்படி? சம்சாரம் இல்லாம எங்களால வாழ்ந்துட முடியுமா? திங்கிற பொறுப்புடி. உங்க ஆட்டாவுக்குள்ள திமுரு அப்படியே இருக்குடி. நான் தாங்க உனக்கு மரியாதை இல்லையா? ஆட்டாவை
கிழிச்சுக்கோ. அப்படி என்ன பண்ணுச்சு இந்த பொண்ணு தாய்? சீலரவுக்க துணி சிலுசிலன்னு கட்டிக்கிறா, சீலரவுக்க துணி சிலுசிலன்னு கட்டிக்கிறா, திருவிழா சமயத்துல முறுக்கிக்கிட்டு நடந்துக்கிறா, பகட்டுச்சார திருக்கியால கடங்களே ஆச்சு, நான் பகுட பாடி வாங்கி கொடுத்து பணம் எல்லாம் போச்சு, நான் பகுட பாடி வாங்கி கொடுத்து பணம் எல்லாம் போச்சு. ஆமையா, புருஷன்கிட்ட பவுடரும் பாடியும் கேட்டது தப்புதான். நான் ஒரு விதத்தை கிட்டவா. ஊர்ல எத்தனை பயம் அலங்காரம் இருக்கிறாங்க. அவனுக்கு எல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கேட்ட பாரு. அது ஏன் தப்புதாயா? ஏன் தப்புதான்? பாருங்க பாருங்கய்யா, வாயாடி இவள நான் வச்சு வாழ இஷ்டம் இல்ல, வாயாடி இவள நான் வச்சு வாழ இஷ்டம் இல்ல, தீர்வைய கட்டி விட்டு தீத்தா பண்ண கஷ்டம் இல்ல, நாலு வார்த்தை கேட்டு போடுங்க இந்த வழக்குல, நான் நல்லா பொண்ணா கட்ட போறேன் எங்க குலத்துல, நானும் நல்லா பொண்ணா கட்ட போறேன் எங்க குலத்துல. பொண்ணு தாண்டி நடந்ததெல்லாம் மறந்துக்கிட்டு ஒத்துமையா வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த ஆளும் பாவம் பாவம் சொல்லாதே. ஆம்பளை பாவம் பார்த்தா கடங்காரன் ஆயிடுவான், பொம்பளை பாவம் பார்த்தா புண்ணத்தாச்சி ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்னடி எனக்கு கோபம் பார்க்கறது? உன் பரம்பரை கூட உன்னை விட்டு போக மாட்டாது. இனிமே வாயை திறந்த எலும்ப எண்ணி விடுவான், எண்ணி. பார்த்து அளந்து பேசு, மரியாதை கட்டுப்படாம. என்னடி கட்டி விடுவேன்? என்னங்க? என்ன பாயா? பாயா? பாரு. பாயா? என்னடி சொல்ல போற? போன அன்னைக்கு இருந்துட்டு புதன்கிழமை திரும்பி வந்தாலே உன் தங்கச்சி, அவளை பத்திக்கு சொல்றேன். 5 பேருக்கு அழையா பத்திரியா அழைஞ்சாலே அவன் அருமை அத்தா, அவளை பத்திக்கு சொல்லு. பொண்ணுதாயி, நம்ம வீட்டு விட்டு வீதிக்கு வரலாமா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல? உனக்கு ஐயோன்னா 6 மாசம் பாவம் என்ன வந்து குடிச்சிருக்கியா? சரி விடு, நடந்ததை மறந்துட்டு வா வீட்டுக்கு. என்னங்க? வீட்டுக்குள்ள சண்டை வந்தா வெளிய சொல்லக்கூடாதுன்னு, வீட்டுக்குள்ள சண்டை வந்தா வெளிய சொல்லக்கூடாதுன்னு, பாட்டுல எழுதி வச்சா பாவலர் வரதராஜ பாட்ட போல வாழ்ந்துடுவோம் புருஷன் பொண்டாட்டி, உனக்கு பசிச்சதுன்னா வாங்கித்தார லட்டு பொண்டாட்டி, உனக்கு பசிச்சதுன்னா வாங்கித்தார லட்டு பொண்டாட்டி. கவலைப்படாத.